சமீபத்தில் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் காலமாக இருந்தார் அப்படின்ற செய்திகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த சூழ்நிலை இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தா, மனோஜ் பாரதிராஜா அவர்களுடைய வீட்டில் ஒரே தங்க நகைகளாக இருந்திருக்கு அவருடைய ரூமில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, தான் சினிமாவில் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற கனவுகளோட நிறைய ஆசைகளோட அவர் தன்னுடைய முயற்சிகளை எடுத்து வைத்துட்டு இருந்தார். எத்தனையோ படங்களை இயக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இவர் முயற்சி பண்ணார். மார்கழி திங்கள் படத்தை இயக்கியிருந்தார். சிகப்பு ரோஜாக்களில் அவர் 2வது பாகத்தை இயக்கணுன்றது அவருடைய ரொம்பவே ஆசையாக இருந்திருக்கு. அதற்குண்டான எல்லா வேலைகளுமே பார்த்து வந்துட்டுருக்காரு. தான் காலமாகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோனில் பேசினப்போ கூட தன்னுடைய படங்கள் இயக்கிறத பற்றி தான் தயாரிப்பாளரிடம் பேசிகிட்டு இருந்தாராம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர் திடீரென இப்படி போயிட்டாருன்னு எல்லோரும் கவலை தெரிவிச்சிருந்தாங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவர் திருமணம் ஆனதுக்கு பின்னாடி தன்னுடைய மகள், அதற்கப்புறம் தன்னுடைய மனைவிக்கு தான் நகைகளை வாங்கி கொடுத்துருக்காராம். இவருக்குன்னு எதுவுமே அவர் வாங்கிக்க மாட்டாராம். ஆனால் அப்பாவோ இல்லை பிள்ளைகளோ இல்லை மனைவியை கொடுக்கக்கூடியதை பெட்டிக்குள்ளே அவர் ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாராம். அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கியிருப்பாராம். அதனால் இப்போ அவருடைய அறை முழுக்க தங்க நகைகளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் உபயோகப்படுத்தாத எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி வச்சுருக்காராம். ஞாபகங்களாக வச்சுருக்கிறாரு. இது தன்னுடைய மகன் கொடுத்தது, தன்னுடைய அப்பா கொடுத்தது, தன்னுடைய மனைவி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இப்படியெல்லாம் கூட ஒரு மனிதர் இருக்க முடியுமா எளிமையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறாரு. அதோட தான் ஒரு டைரக்டரோட பையன், தான் ஒரு நடிகர் அப்படின்ற எந்த விதமான ஹெட்வைட்டும் அவருக்கு இருக்கவே இருக்காதான். இது மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே அவரை ரொம்பவே பார்த்திங்கன்னா உயர்த்தி காட்டியிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ போர் தொழில் அப்படின்ற படத்தை இயக்கியிருக்கக்கூடிய விக்னேஷ் ராஜா அவர்கள் அடுத்ததாக தனுஷ் அவர்களை வைத்து படம் இயக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. போர்த்தொழில் படத்தில் அசோக் செல்வன் அதே போல் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த அடுத்து இயக்க போகிற படத்தில் தனுஷ் அவர்கள் கூட அர்ஜுன் அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குது. அதே போல் வில்லன் கதாபாத்திரத்தில் முக்கியமாக ஒருத்தர் நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்குதான். விக்னேஷ் ராஜா அவர்களினுடைய அடுத்த படத்தில் எப்படி இருக்க போகுது படம், எந்த மாதிரியான கதைக்களம் அமைய போகுது அப்படின்னு இப்போ ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக காத்துட்ருக்காங்க. அதனால் அடுத்ததாக இப்போது தனுஷ் அவர்களை வைத்து தான் படம் இயக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் இப்போ சமூக வலைதளங்களில் வயலாக பரவி வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி எந்த மாதிரியாக அந்த படம் இருக்க போகுது அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.